அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தமிழால் இணைவோம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் மில்லிங் கட்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் மில்லிங் கட்டர்ஸ் அப்படின்னா, மில்லிங் மிஷினில் பயன்படுத்தக்கூடிய மல்டி பாயிண்ட் கட்டிங் டூலை தான் மில்லிங் கட்டர்ஸ்னு சொல்கிறோம். அந்த கட்டரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று, மில்லிங் கட்டரில் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, மில்லிங் கட்டர் உருவாக்கிய விதத்தை பொறுத்து அந்த கட்டரை எப்படியெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க, எப்படியெல்லாம் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியணும். அதில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்லாப் மில்லிங் கட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நேம் ஸ்லாப் மில்லிங் கட்டர், ரெண்டாவது பிளைன் மில்லிங் கட்டர், மூணாவது சாலிடு மில்லிங் கட்டர், நாலாவது டிப்புடு சாலிடு கட்டர், அஞ்சாவது இன்சர்ட்டட் டீத் கட்டர். இப்படி மில்லிங் கட்டரை உருவம் இருக்குல்ல, மில்லிங் கட்டரோட உருவத்தை பொறுத்து கிட்டத்தட்ட எத்தனை பேர் வச்சுருக்காங்க, 5 விதமான பேர் சொல்லி அதோட நேமை ஐடென்டிஃபிகேஷன் அடையாளப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட் ஒன்று ஸ்லாப் மில்லிங் கட்டர், செகண்ட் ஒன்று பிளைன் மில்லிங் கட்டர், தேர்ட் ஒன்று சாலிடு மில்லிங் கட்டர், ஃபோர்த் ஒன்று டிப்புடு சாலிடு கட்டர், ஃபிஃப்த் ஒன்று இன்சர்ட்டட் டீத் கட்டர். இதெல்லாம் அதோட உருவத்தை வச்சு நேம் ஐடென்டிஃபிகேஷன் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா, ஸ்லாப் மில்லிங் கட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ படத்தில் காட்டுறது தான். இதுக்கு பேர் தான் ஸ்லாப் மில்லிங் கட்டர், சரியா? இதை பிளைன் மில்லிங் கட்டர், ஹெவி டியூட்டி கட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை இந்த கட்டர் ஏன் ஸ்லாப் மில்லிங் கட்டர் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்லாப் அப்படின்னா பிளைன் சர்ஃபேஸு, ஸ்டெப்புடு சர்ஃபேஸு, ஒரு வெர்டிக்கல் சர்ஃபேஸு. இதை பிளைனாக ஒரு கிடைமட்டமான பரப்பை 180 டிகிரிக்கு மில்லிங் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஸ்லாப் மில்லிங் கட்டர்ஸை அதிகமாக பயன்படுத்தலாம். அதனால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்லாப் மில்லிங் கட்டர். இதுக்கு இன்னொரு பேர் பிளைன் மில்லிங் கட்டர்னு கூட சொல்லலாம், அல்லது சிலிண்ட்ரிக்கல் மில்லிங் கட்டர்னு கூட ஒரு பேர் சொல்லலாம். இது உருவத்தை வச்சு சிலிண்டர் மாதிரி உருளையாக இருக்கிறதுனால, உருளை வடிவத்தில் பற்கள் வெட்டப்பட்டு இருப்பதனால இதை சிலிண்ட்ரிக்கல் கட்டர்னு கூட சொல்லலாம். அப்போ ஸ்லாப் மில்லிங் கட்டர்னு சொல்லலாம், பிளைன் மில்லிங் கட்டர்னு சொல்லலாம், சிலிண்ட்ரிக்கல் கட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இதோட டீத்தை வச்சு கூட இன்னொரு பேர் சொல்லலாம், சிலிண்ட்ரிக்கல் ஹெலிக்கல் டீத்து ஸ்லாப் மில்லிங் கட்டர், ஹெலிக்கல் டீத்து பிளைன் மில்லிங் கட்டர், ஹெலிக்கல் டீத்து சிலிண்ட்ரிக்கல் கட்டர். இப்படி எப்படி வேணாலும் அந்த டீத்தை வச்சு கூட இதுக்கு ஒரு பேர் சொல்லலாம். ஏன் ஹெலிக்கல் டீத்துன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதோட பற்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சாய்வாக போய்கிட்டு இருக்குது. இப்படி ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் கட்டிங் எட்ஜை உருவாக்கியிருந்தாங்கன்னா அதை ஹெலிக்ஸ் ஆங்கிள் டீத்துன்னு சொல்கிறோம். அதனால் அந்த கட்டரோட பேர் இணைக்கப்பட்டு எப்படி சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஸ்லாப் மில்லிங் ஹெலிக்கல் டீத் கட்டர், அப்படி இல்லைன்னா சிலிண்ட்ரிக்கல் ஹெலிக்கல் டீத்து மில்லிங் கட்டர் இப்படின்னு கூட இதை நம்ம சொல்ல முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தும் பாருங்கள், பிளைன் மில்லிங் கட்டர் எப்படி இருக்குது, அல்லது சாலிடு மில்லிங் கட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதே கட்டர் தான். இதில் பார்த்தீங்கன்னா சாலிடு மில்லிங் கட்டர்னு ஒரு வார்த்தை வருது. பிளைன் மில்லிங் கட்டர்னால் அதவே சொல்லலாம்னு சொன்னேன். இப்போ சாலிடு மில்லிங் கட்டர்னு ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியணும்ல, அதுக்கு ஒரு உதாரணம். இது ஏன் சாலிடு மில்லிங் கட்டர்னு அழைக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரே மெட்டலில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டிங் எட்ஜை கொண்ட ஒரு கட்டரு. ஒரே மெட்டல் தான், இது முழுவதும் ஒரே ஹை ஸ்பீடு ஸ்டீலுன்ற ஒரு வகையான மெட்டீரியலில் இந்த கட்டிங் எட்ஜை பூரா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ சாலிடு அப்படின்ற வார்த்தை எதை மீன் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே உருவத்தில் அல்லது ஒரே உலோகத்தில் செய்யப்பட்ட கட்டர் அப்படின்றத அடையாளப்படுத்துது. ஒரே மெட்டீரியலில் அந்த பாடி முழுவதும் செய்யப்பட்டிருந்தால் அதை சாலிடு மில்லிங் கட்டர்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்து இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா, டிப்புடு சாலிடு கட்டர் அல்லது இன்சர்ட் டூத் கட்டர். இங்கிட்டு பாருங்கள், ரைட் சைடில் இருக்கிறது டிப்புடு சாலிடு கட்டர். டிப்புன்னா ஒரு டிப்பை என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அதில் பிரேசிங்கிற வெல்டிங் மெத்தடை பயன்படுத்தி கட்டிங் டீத்துகளை வெல்டிங் பண்ணி அந்த கட்டரை கட்டிங் டூலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கட்டிங் டீத்தை அதில் பிரேசிங்கிற மெத்தடை பயன்படுத்தி வெல்டிங் பண்ணி கட்டிங் எட்ஜை உருவாக்கியிருந்தால் அதை டிப்புடு சாலிடு கட்டர்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இங்கிட்டு லெஃப்ட் சைடு ஒரு கட்டர் படம் இருக்குது, அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது இன்சர்ட்டட் டூத் கட்டர்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்டரில் இருக்கிற கட்டிங் டீத் இருக்குல்ல, அதை கலட்டி மாட்ட முடியும், இன்சர்ட் பண்ண முடியும். ஒரு மில்லிங் ப்ராசஸ் பண்ணுறோம், ஒரு மெட்டலை வெட்டி எடுக்கிறோம். வெட்டி எடுத்து முடித்த பிறகு அதில் இருக்கிற கட்டிங் எட்ஜு
4 சைடு இருக்கிற கட்டிங் எட்ஜும் தேய்ஞ்சு போகுது, தேய்மானம் அடைஞ்சிருது, இல்லை நிறைய ப்ரொடக்ஷன் ஆயிருச்சு, இனிமேல் அந்த கட்டிங் டூல் அந்த கட்டிங் எட்ஜ் இன்சர்ட்டட் டீத் பயன்படாது அப்படின்னா அதை என்ன செய்யலாம்? நம்ம ஆலன் கீ போட்டு என்ன செய்யலாம்னா அந்த கட்டிங் டீத்தை வந்து மஞ்சள் கலரில் இருக்குல்ல அந்த கட்டிங் டீத்தை கழட்டிடலாம். கழட்டிட்டு அதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற டீத்தை வந்து அதில் இன்சர்ட் பண்ணலாம். இப்படி கழட்டி மாட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். இன்சர்ட்டட் டீத் கட்டரில் என்ன செட்டிங் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அதில் இருக்கிற கார்பைட் டிப்பை வந்து நம்ம என்ன செய்யலாம், அப்பப்போ ப்ரொடக்ஷன் முடிஞ்ச பிறகு, உற்பத்தி முடிஞ்ச பிறகு, மில்லிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, கட்டிங் எட்ஜு தேஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், ஏற்கனவே இருக்கிற கட்டிங் எட்ஜை கலட்டிட்டு அதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இன்னொரு கட்டிங் எட்ஜை என்ன செய்யலாம்னா அதில் இன்சர்ட் பண்ண முடியும். சரியா? லாக்கிங் பண்ண முடியும். இதனால தான் இதுக்கு இன்சர்ட்டட் டீத் கட்டர்னு பேர். அப்போ இந்த படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிற 2 வகையான கட்டரை பார்க்குறோம். அதில் ஒன்று வந்து பிரேசிங் டைப்பு கட்டிங் டூலு அல்லது கட்டிங் டிப்பு. அதை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கட்டரில் பிரேசிங்கிற மெத்தடில் வெல்டிங் பண்ணி பயன்படுத்தியிருப்பாங்க. அதை பயன்படுத்தி மில்லிங் ப்ராசஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து இன்சர்ட்டட் டூத் கட்ரு. இதில் என்ன செஞ்சுருக்காங்க, கட்டிங் டிப்பை வந்து தேவையான கட்டிங் டிப்பை வந்து இதில் இன்சர்ட் பண்ணலாம், அதை பயன்படுத்தி மில்லிங் ப்ராசஸ் பண்ணலாம். தேவையில்லைன்னா அந்த கட்டிங் எட்ஜு தேய்மானம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை கலட்டிட்டு திரும்ப புதுசாக ஒரு கட்டிங் எட்ஜை இதில் மாட்டி லாக்கிங் பண்ணி அடுத்த கட்டிங் ப்ராசஸை நம்ம பண்ணலாம். அப்போ இதில் இருக்கிற அந்த கட்டர் ஹோல்டிங் டிவைஸு, இன்சர்ட்டட் டூத் கட்டரில் இருக்கக்கூடிய கட்டர் ஹோல்டிங் டிவைஸு நிலையாக இருக்கும். அதில் இருக்க கட்டிங் எட்ஜை மட்டும்தான் இவங்க மாற்றி மாற்றி அமைப்பாங்க. இந்த வகையான கட்டிங் எட்ஜ் உள்ள கட்டர்களை இப்போ அதிகமாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சிஎன்சி இயந்திரங்கள்லாம் பயன்படுத்துகிறோம். எப்பயுமே அதை ஹோல்டிங் பண்ணி பிடிக்கக்கூடிய அந்த ஹோல்டர்ஸ் எல்லாம் பெர்மனண்ட்டாக இருக்கும். அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த கட்டிங் டிப்பு இருக்குல்ல, அதை பூரா என்ன செய்யலாம்னா ப்ரொடக்ஷன் முடிஞ்ச பிறகு மாற்றி மாற்றி திரும்ப வேறு கட்டிங் எட்ஜ் உள்ள வேறு ஷேப் வேறு வடிவமுள்ள கட்டிங் எட்ஜ் உள்ள டிப்புகளை கூட நம்ம மாற்றி என்ன செய்யலாம்னா ஆப்ரேஷனுக்கு தகுந்தபடி மில்லிங் ப்ராசஸை பண்ணலாம் அப்படின்றதான் கான்செப்ட். அடுத்து பாருங்கள், மில்லிங் கட்டர் பற்கள் அமைப்பை பொறுத்து அப்படின்னு கொடுத்துருக்கேன். எப்பயுமே ஒரு மில்லிங் கட்டரில் பற்கள் அமைப்பை பொறுத்து அதில் இருக்கிற கட்டிங் டீத் இருக்குல்ல, அந்த கட்டிங் டீத்தை பொறுத்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு சில பேர்கள் வச்சுருக்காங்க, பெயர் குறிப்பிடுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதோட பேரை சொல்கிறாங்க. மில்லிங் கட்டருக்கு நிறைய அதோட உருவத்தை வச்சு அதோட பற்களோட அமைப்பை வச்சு அதில் இருக்கிற கட்டிங் டீத்தோட ஆங்கிளை வச்சு எப்படி வேணாலும் அதுக்கு பேர் மாறலாம்ன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று எப்படி இருக்குன்னா ப்ரொஃபைல் ரிலீஃப் கட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபைல் ரிலீஃப் கட்டர் அப்படின்னாலும் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதே நேரத்தில் ஃபார்ம் ரிலீஃப் கட்டர்னாலும் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதே போல் மில்லிங் கட்டர் பொருத்தும் விதத்தை பொறுத்து ஒரு 3 விதமாக பிரிக்கிறாங்க. மில்லிங் கட்டர் பொருத்தும் விதத்தை பொறுத்துன்னு போட்டிருக்கேன். பொருத்தும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டிங் டூலை போய் ஒரு மெஷினில் வந்து பிடிக்கிறோம். அப்படி பிடிக்கும் பொழுது அந்த கட்டிங் டூலுக்கு ஏற்ற கட்டர் ஹோல்டிங் டிவைஸை தான் நம்ம பயன்படுத்துவோம். சரியா? அப்போ அந்த கட்டர் ஹோல்டிங் டிவைஸு எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா மில்லிங் கட்டர்லாம் தேர்ந்தெடுக்கணும். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கட்டருக்கு பல்வேறு விதமான பெயர்களை வச்சு ஐடென்டிஃபிகேஷன் அடையாளப்படுத்துகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ரிலீஃப் கட்டர்னு சொல்கிறேன், ஃபார்ம் ரிலீஃப் கட்டர்னு சொல்கிறேன். அதே போல் மில்லிங் கட்டர் பொருத்தும் விதத்தை பொறுத்து அந்த ஒரு கட்டரை மாட்ட போகிறோம் அப்படின்னா அதை மாற்ற அமைப்பை பொறுத்து 3 விதமாக சொல்கிறாங்க. என்னென்னா ஆர்பர் டைப் கட்டர்னு சொல்கிறாங்க, ஃபேஸிங் டைப் கட்டர்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சேங் டைப் கட்டர்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ ஆர்பர் டைப் கட்டர் இருக்குது, ஃபேஸிங் டைப் கட்டர் இருக்குது, சேங் டைப் கட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கிறணும். இந்த ப்ரொஃபைல் ரிலீஃப் கட்டர்னால் எதை வச்சு சொல்கிறாங்கன்னு நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறணும். இந்த ப்ரொஃபைல் ரிலீஃப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டரை உருவாக்கியிருக்காங்க. அந்த கட்டரில் இருக்கக்கூடிய கட்டிங் எட்ஜு உருவாகணும் அப்படின்னா கட்டருக்குரிய நாமன் கிளேச்சர் அதுக்குரிய பாகங்களை பூரா நம்ம க்ரியேட் பண்ணாதேன். உதாரணத்துக்கு கட்டிங் எட்ஜு இருக்கும், லேண்ட் இருக்கும், ப்ரைமரி ஆங்கிள் இருக்கும், கிளியரன்ஸ் ஆங்கிள் இருக்கும், அதே போல் டூத் ஸ்பேஸு, சிப்பு ஸ்பேஸு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு கட்டிங் எட்ஜை உருவாக்கணும்னா அந்த கட்டரை சுற்றி அந்த கட்டிங் எட்ஜை சுற்றி கிராஸாக கொடுக்குற அந்த லேண்டு போர்ஷன், அதுக்கப்புறம் அந்த ப்ரைமரி ஆங்கிளு, செகண்டரி ஆங்கிளு, அதுக்கப்புறம் சிப்பு ஸ்பேஸு, இந்த மாதிரி உருவங்களை கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு கட்டிங் எட்ஜே கிடைக்கும். அதனால் இவங்க இந்த கட்டர் பல்லின் பின்புறம் லேண்ட் அமைத்து ரிலீஃப் இடைவெளி தருவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சரு.
இதில் பார்த்தீங்கன்னா கட்டர் கட்டிங் எட்ஜ் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி கட்டிங் எட்ஜு மட்டும் ஒரு குறிப்பிட்ட கோணத்துக்கு பாயிண்டாக நீட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த கட்டிங் எட்ஜு பாயிண்டாக நீட்டிக்கிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் பின்னாடி லேண்டுன்ற போர்ஷனை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சரிவாக உருவாக்கியிருப்பாங்க. அப்படி சரிவாக உருவாக்க போய் தான் இந்த கட்டிங் எட்ஜ் பாயிண்ட்டு ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நீட்டிக்கிட்டு இருக்குது மெட்டலை எடுக்கிறதுக்கு. அப்படி அந்த லேண்டு போர்ஷனை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சரிவாக உருவாக்குற அந்த அமைப்பை தான் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரொஃபைல் ரிலீஃப் கட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டிங் எட்ஜுக்கு பின்னாடி லேண்டர்ன்ற போர்ஷனு ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் அமைக்கப்பட்டு இருந்தால் அதை ப்ரொஃபைல் ரிலீஃப் கட்டர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபார்ம் ரிலீஃப் கட்டர்னு கொடுத்துருக்காங்க. பற்களின் பின்புறம் வளைவான வடிவம் கொடுத்து ரிலீஸ் ஏற்படுத்தப்பட்டு இருக்கும் அப்படின்றாங்க. இந்த ரிலீஸுன்றதெல்லாம் என்னென்னா கிளியரன்ஸ் ஆங்கிள் தான். ஒரு சிப்பை வெட்டி எடுக்கணும் அப்படின்னா கட்டிங் எட்ஜு போய் தான் ஃபஸ்ட்டு அந்த மெட்டலை தொடணும். வேறு கட்டிங் எட்ஜோட பின்புறமோ சைடோ டாப் ரேக் ஆங்கிலோ தொட்டுச்சுன்னா மெட்டலை வெட்டி எடுக்காது. அப்போ அந்த கிளியரன்ஸை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த ப்ரொஃபைல் ரிலீஃபு அப்படின்ற ஆப்ஷனும் ஃபார்ம் ரிலீஃப்ன்ற ஆப்ஷனையும் கிரியேட் பண்ணுறாங்க கட்டிங் எட்ஜில் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகே, அடுத்து பாருங்கள் இந்த கட்டர் ரிலீஃப் டயக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் கட்டர் நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொன்னேன். கட்டரில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் வருது அதை தான் நம்ம இன்னொரு பேரில் நாமன்கிளேச்சர்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் லேண்டு கொடுத்துருக்காங்க சரியா, பிரைமரி ஆங்கிள், கிளியரன்ஸ் ஆங்கிள், ப்ரொஃபைல் ரிலீஃப் ரேடியல்னு கொடுத்துருக்காங்க, ரேக் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க, டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தாலே இதில் நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு கட்டிங் எட்ஜை உருவாக்கணும்னா அதுக்கு என்னென்ன வடிவங்களை கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன பேருன்னு இதில் கொடுத்துருக்காங்க. இதை இந்த கட்டர் நாமன்கிளேச்சர் அப்படின்ற பாடத்தில் அடுத்து பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அந்த கட்டர் ரிலீஃப் டயக்ராமில் அந்த கட்டர் ரிலீஃப்ன்றது எதை சொன்னாங்க, லேண்டுன்றதை ஒன்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபார்மு பின்னாடி கொடுக்கக்கூடிய அந்த ப்ரைமரி ஆங்கிள் செகண்டரி ஆங்கிளோட வடிவத்தை வச்சு சொன்னாங்கன்னு சொன்னேன். அதுக்கு உதாரணம் தான் இது கொடுத்துருக்கேன். இந்த படத்தை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கண்டிஷன்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் டைப் கட்டர், ஃபேஸிங் டைப் கட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேஸிங் டைப் கட்டர்னால் வெர்டிக்கல் மில்லிங் மிஷினில் பயன்படுத்தக்கூடியது. வெர்டிக்கல் மில்லிங் மிஷினில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைப்பு ஃபேஸ் மில்லிங் கட்டரை தான் பயன்படுத்துகிறாங்க. இது என்ன செய்யுது, ஒரு மிஷின் வைஸில் ஜாப்பை ஃபிட் பண்ணியிருக்கோம். கட்டரோட அமைப்பு எப்படி இருக்குன்னா கட்டருக்கு அடிப்பக்கம் எண்டு கட்டிங் எட்ஜஸ் இருக்குது, எண்டில் கட்டிங் டீத் இருக்குது. அந்த கட்டிங் டீத்தை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பிளைன் சர்ஃபேஸை என்ன செய்கிறோம்னா ஃபேஸிங் பண்ணுறோம். ஃபேஸிங் முறையில் மெட்டல் ரிமூவிங் ப்ராசஸ் பண்ணுறோம். அதனால் இது ஃபேஸிங் கட்டர்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து பாருங்கள் லாங் ஆர்பர். இந்த லாங் ஆர்பரில் டைப்பு ஏ டைப்பு பின்னு இருக்குது. கொஞ்சம் குட்டையாக இருந்தால் அது டைப்பு ஏ, கொஞ்சம் நீளமாக இருந்துச்சுன்னா அது டைப்பு பி. இதுக்கு சைஸ் எல்லாம் இருக்குது. 500 mm இருக்குது, 450 mm இருக்குது, 300 mm இருக்குது. இப்படி ஸ்டாண்டர்டாக லென்த்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆர்பரோட சைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஆர்பர் எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல கட்டர்ஸ் தலைப்பில் தான் பார்த்துக்கிட்டே வரோம். அப்போ ஒரு கட்டரை மாட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹோல்டிங் டிவைஸ்னு ஏற்கனவே முன்னாடி சொன்னேன். அந்த கட்டரை மாட்டக்கூடிய ஹோல்டிங் டிவைஸை நம்ம லாங் ஆர்பர் ஸ்டப் ஆர்பர்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது லாங் ஆர்பரில் 2 டைப்பு. அடுத்து பாருங்கள், இந்த லாங் ஆர்பரில் மாட்டக்கூடிய கட்டர் எப்படி இருக்கும், கட்டிங் டூல், மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல், அதாவது கட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் நிறையா கட்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சிலிண்ட்ரிக்கல் உருளை வடிவத்தில் இருக்குது, சென்டரில் துளை இருக்குது. இப்படி இருக்கிறதுனால என்ன பயன்னா இந்த ஆர்பரில் ஈஸியாக அந்த ஹாலோ அந்த துளையை பொருத்தி இதில் இருக்கிற காலரு புஷெல்லாம் கலட்டிட்டு அந்த கட்டரை தேவையான இடத்துல மாட்டி மில்லிங் மிஷினில் செட் பண்ணி மில்லிங் ப்ராசஸ் பண்ணலாம். அப்போ இந்த லாங் ஆர்பரில் மாட்டணும்னா அதில் மாட்டக்கூடிய கட்டர்கள்லாம் எப்படி இருக்கும், என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆர்பர் கட்டரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இந்த மாதிரி கட்டர்களை செலெக்ஷன் பண்ணிங்கன்னா இங்கே லாங் ஆர்பர், ஸ்டப் ஆர்பர், நீளமான ஆர்பர், குட்டையான ஆர்பர் 2 காட்டினேல டைப்பு ஏ பின்னு, இதில் இந்த மாதிரி கட்டரை தேர்ந்தெடுத்தால் நம்ம என்ன செய்யலாம்னா ஈஸியாக மாட்டிடலாம். எல்லாமே வேறு வடிவத்தில் உள்ள கட்டரு. ஒவ்வொரு கட்டருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது சரியா. பிளைன் மில்லிங் கட்டர்னு பேர் இருக்குது, ஃபேஸ் மில்லிங் கட்டர்னு பேர் இருக்குது, எண்டு மில்லு கட்டரிங்னு பேர் இருக்குது, அதுக்கு கார்னர் ரவுண்டிங் கட்டர்னு இருக்குது, கான்கேவ் கட்டர், கான்வெக்ஸு கட்டர், சிலிண்ட்ரிக்கல் மில்லிங் கட்டரு, சிலிண்ட்ரிக்கல் மில்லிங்கில் ஹெலிக்கல் டீத் கட்டரு, அதே போல் ஆங்கிள் மில்லிங் கட்டரு, சைட் அண்ட் ஃபேஸ் கட்டரு, இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற படத்தில் இருக்குது சரியா. இதேமாரி கட்டரு நிறையா உருவம், நிறையா வடிவம் நம்மளுக்கு கிடைக்கிது. அதில் நம்ம என்ன மில்லிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம், நம்மளுக்கு என்ன வடிவம் தேவைப்படுதோ அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா இந்த மில்லிங் கட்டரை தேர்ந்தெடுத்து நம்ம
மில்லிங் ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ ஆர்பரில் 2 ஆர்பர் இருக்குதுன்னு சொன்னேன். குட்டையான ஆர்பர், நீளமான ஆர்பர்னு சொன்னேன். இது இல்லாமல் ஸ்டப் ஆர்பர்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா வெர்டிக்கல் மில்லிங் மிஷினில் அதிகமாக பயன்படக்கூடியது தான் ஸ்டப் ஆர்பர். சரி, இந்த ஸ்டப் ஆர்பர் வெர்டிக்கல் மில்லிங் மிஷினில் பயன்படுதுன்னா இதில் மாட்டுறதுக்கும் வேறு விதமான கட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் மாட்டுறது எப்படி கட்டரை மாட்டுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சேங் டைப் கட்டர்ஸை வந்து மாட்டுவாங்க. இதில் ஸ்டப் ஆர்பரில் குட்டையான ஆர்பர்னு சொன்னேன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லாங் ஆர்பரில் ஸ்டைல் ஏ பின்னு இருக்குது. நீளத்தில் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இன்னொன்று ஸ்டப் ஆர்பர்னு சொல்கிறேன். அந்த ஆர்பர் குட்டையானது, அது இதுதான். இந்த ஆர்பரை ஸ்டப் ஆர்பர்னு சொல்கிறேன். இது எங்கே மாட்டுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெர்டிக்கல் மில்லிங் மிஷினு. அப்போ இந்த ஸ்டப் ஆர்பர் மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டப் ஆர்பருக்குரிய கட்டரை செலெக்ஷன் பண்ண தெரியும். கட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். இதெல்லாம் எண்டு மில் கட்டர்ஸ். இது வந்து வெவ்வேறு உருவத்துலேயும் வடிவத்துலேயும் கிடைக்கிது, வெவ்வேறு அளவுகள்லையும் கிடைக்கிது. ஓகேவா? இது எண்டு மில் கட்டர். லெஃப்ட்டில் இருக்கிறது நிறையா ஒரு 6-7 இருக்குல்ல, இது வந்து எண்டு மில் கட்டர்ஸ்னு பேர். எல்லா வடிவத்துலேயும் கிடைக்கும். சரியா? வெர்டிக்கல் மில்லிங் மிஷினில் ஸ்டப் ஆர்பரில் பயன்படுத்தக்கூடிய கட்டர்ஸ். அதே இது ரைட் சைடில் அதே ஸ்டப் ஆர்பரில் இது பார்த்திங்கன்னா இதுவும் எண்டு மில் கட்டர் தான். சாலிடு எண்டு மில் கட்ரு, இன்சர்ட் டீத் கட்டர்னு கூட சொல்லலாம். இதையும் பெரிய பெரிய சர்ஃபேஸை மில்லிங் பண்ணுறதுக்கு வெர்டிக்கல் மில்லிங் மிஷின் ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு இந்த கட்டரையும் நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா அடுத்து பாருங்கள், இந்த எண்டு மில் கட்டரை வந்து எப்படி பிடிச்சிருப்பாங்க. குட்டையான ஆர்பர் லாஸ்ட்டாக சொன்னல, இந்த ஆர்பரில் கட்டரை எப்படி பிடிக்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். சேங் பகுதி, அதில் உள்ள காலட்டு ஸ்ப்ரிங் காலட் இருக்கும். வெளியில் வந்து ஒரு செக் நட்டு கொடுத்துருப்பாங்க. உள்ள ஸ்ப்ரிங் காலட்டுக்குள்ளே இந்த எண்டு மில் கட்டரை மாட்டி ஒரு மில்லிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இதில் ஒரு படம் காட்டப்பட்டிருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் எண்டு மில் கட்டரை மாட்டி எப்படி வந்து மில்லிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்போ சேங் டைப் கட்டர்னால் என்னென்னு தெரியணும், அந்த ஆர்பர் டைப் கட்டர்னால் என்னென்னு தெரியணும், இன்சர்ட்டட் டீத் கட்டர்னால் என்னென்னு தெரியணும். இதில் பார்த்தீங்கன்னா வரிசையாக நான் சொல்லியிருக்கேன். இதில் லாங் ஆர்பர், இந்த மாதிரி ஆர்பரை எடுத்தோம்னா இதுக்கு ஹரிசாண்டல் மில்லிங் மிஷின்லையும் யூனிவர்சல் மில்லிங் மிஷினும் பயன்படக்கூடிய கட்டர் ஹோல்டிங் டிவைஸு. இந்த கட்டர் ஹோல்டிங் டிவைஸில் இந்த லாங் ஆர்பரில் நீங்கள் கட்டரை மாட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி கட்டரை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டப் ஆர்பர் வெர்டிக்கல் மில்லிங் மிஷினில் வேலை செய்யணும், ஸ்டப் ஆர்பரை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எண்டு மில் சேங் எண்டு மில் கட்டர்ஸை நம்ம பயன்படுத்தணும். அதே போல் அந்த கட்டர்ஸ் எப்படி வந்து இறுக்கம் பிடிக்கப்பட்டு எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னா இந்த வீடியோவில் அந்த படமெல்லாம் காட்டப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு எண்டு மில் கட்டரை பிடிச்சி ஒரு இன்டர்னல் ஆப்ரேஷன், ஒரு போரிங் ஆப்ரேஷனை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் ஒரு கட்டரை வந்து பொருத்தி இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிற ஒரு படம் என்ன காட்டுது அப்படின்னா அதில் இருக்கிற அந்த லாக் நட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற கட்டரோட சேங்கை வந்து அந்த ஸ்ப்ரிங் காலட்டுக்குள்ளே உள்ள லாக் பண்ணி ஸ்பானர் அந்த ஸ்க்ரூ ஆலன் கீ இதெல்லாம் போட்டு டைட் பண்ணோம்னா கிச்சனு பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மில்லிங் ப்ராசஸை பண்ணலாம். ஓகேவா? இப்போ வரைக்கும் பார்த்தது மில்லிங் மிஷினில் பயன்படுத்தக்கூடிய கட்டரு, ஆர்பரு, அதில் என்னென்ன டைப் கட்டரை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம், அந்த கட்டரை வந்து எப்படி நம்ம பிடிக்கிறது, அந்த கட்டர் பிடிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஹோல்டிங் டிவைஸ் அப்படின்றத தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்பர்ஸ் சொன்னல, கட்டரை பிடிக்கிறதுக்கு லாங் ஆர்பரு, ஸ்டப் ஆர்பர் இருக்குது. இதே மாதிரி நிறையா மிஷினுக்கு ஏற்ற மாதிரி இந்த கட்டரை பிடிக்கிறதுக்கு, கட்டிங் டூலை பிடிக்கிறதுக்கு மில்லிங் மிஷினாக இருக்கட்டும், யூனிவர்சல் மில்லிங் மிஷினாக இருக்கட்டும், வெர்டிக்கல் மில்லிங் மிஷினாக இருக்கட்டும், ஹரிசாண்டல் மில்லிங் மிஷினாக இருக்கட்டும், இந்த 4 வகையான இயந்திரங்களில் கட்டரை நீங்கள் பிடிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கட்டர் ஹோல்டிங் டிவைஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்பர்னு சொல்லுவாங்க. ஆர்பரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கட்டர் ஹோல்டிங் டிவைஸ்ன்னு சொல்கிறோம். இத்தனை டைப்பான கட்டர் ஹோல்டிங் டிவைஸை வச்சு தான் நம்ம கட்டிங் டூலை ஹரிசாண்டல் மில்லிங் மிஷினாக இருக்கட்டும், யூனிவர்சல் மில்லிங் மிஷினாக இருக்கட்டும், வெர்டிக்கல் மில்லிங் மிஷினாக இருக்கட்டும், இந்த மிஷினில் பூரா கட்டரை பிடிக்கணும்னா கண்டிப்பாக அந்த ஆர்பர் எத்தனை டைப் இருக்கோ, கட்டர் ஹோல்டிங் டிவைஸ் என்னென்ன இருக்குன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம மில்லிங் மிஷினில் ஒரு கட்டிங் டூலை பிடிச்சி மில்லிங் ப்ராசஸே பண்ண முடியும். மல்டிபிள் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கட்டரும் தெரியணும், கட்டரை பிடிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய கட்டர் ஹோல்டிங் டிவைஸ் அப்படின்ற ஆர்பர் அல்லது ஸ்டப் ஆர்பரை பற்றியும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் டைப் ஏபிசி இருக்குது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வடிவமுள்ள கட்டர்களை பிடிக்கிறதுக்கு பயன்படுகிறது. இந்த மாதிரி கட்டர் ஹோல்டிங் டிவைஸை பயன்படுத்தி தான் நம்ம மில்லிங் மிஷினில் என்ன செய்யணும், கட்டரை மாட்டணும். அதுக்கப்புறம் தான் மில்லிங் ப்ராசஸே பண்ணணும். சரி, பார்த்த அனைவருக்கும் நன்றி. தமிழால் இணைவோம்.